ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி டேஸ்ட்டில் மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சமாக மிளகு, கொஞ்சமாக சீரகம், பெருஞ்சீரகம், 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், அரை தக்காளி, 3 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ மீல் மேக்கர் எடுத்து சுடு தண்ணியில் ஒரு 1/2 hour ஊற போட்டிருக்கேன். அது நல்லா ஆறுனது இந்த மாதிரி பிழிஞ்சி 2 தண்ணி பிழிஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை நம்ம அந்த கிரேவி கூட சேர்த்துடலாம். சேர்த்து நான் இன்றைக்கி கம்மியாக எடுத்ததுனால உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான். அது கூடவே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது ஓரளவு கொதித்ததும் மல்லியில் தூவிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சப்பாத்தி, பூரி, பிரியாணி இதுக்கு கூடலாம் சைட் டிஷ் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மட்டன் கிரேவி டேஸ்ட்டில் இருக்கும். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.